ஸ்டாலினின் மகன் உதயநிதிக்கு மட்டும்தான் முதல்வர் கனவு இருக்க வேண்டுமா? புதிதாக வருபவர்களுக்கு முதலமைச்சர் கனவு இருக்கக்கூடாது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பி விமர்சித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை, பாகிஸ்தான் மீதான தாக்குதலை முன்னெடுத்த பிரதமருக்கு அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார். சாதி வேற்றுமையால் மக்கள் தமிழகத்தில் திண்டாடி வரும் நிலையில் திமுகவினர் 4 ஆண்டை தாங்கள் கடந்துவிட்டதாக கொண்டாடி வருவதாகவும், இந்த கொண்டாட்டம் எல்லாம் இன்னும் 10 மாதங்கள் தான் எனவும் தெரிவித்துள்ளார். நேற்று வந்தவர்களெல்லாம் முதலமைச்சராக ஆசைப்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியதற்கு பதிலளித்த தமிழிசை, ஸ்டாலின் மகன் உதயநிதிக்கு மட்டும்தான் முதல்வர் கனவு இருக்க வேண்டுமா? புதிதாக வருபவர்களுக்கு முதல்வர் கனவு இருக்கக்கூடாதா என கேள்வி எழுப்பி விமர்சித்துள்ளார். எந்த நேரத்திலும் தீவிரவாதத்திற்கு பாரத தேசத்திலும் இந்த உலகத்திலும் இடமில்லை என்பதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பதிவு செய்திருக்கிறார். கடந்த ஒரு வாரமாக 4 ஆண்டை நாங்கள் முடித்து விட்டோம் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த கொண்டாட்டம் இன்னும் ஒரு 10 மாதம் இது கடைசி கொண்டாட்டமாக இருக்கும். புதிதாக வருபவர்கள் எல்லாம் முதல்வர் கனவில் இருக்கிறார்களாம். உங்கள் புதல்வர் மட்டும்தான் முதல்வர் கனவில் இருக்கணுமா? யாருக்கு வேண்டுமானாலும் முதல்வர் கனவு காண்பதற்கு தமிழகத்தில் உரிமை இருக்கிறது.